ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று அப்படியா சங்கதி. மெட்ராஸைன்னு கேள்விப்பட்டிருப்போங்க. அந்த கண்ணோய் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க மெட்ராஸை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஒரு நோய்க்கு மெட்ராஸைன்னு பேர் வச்சாங்க? ஒருவேளை இந்த நோய் மெட்ராஸில் மட்டும்தான் வந்துச்சா? இல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க. அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெளிநாடுகளில் தான் சிறந்த மருத்துவமனை இருக்குன்ட்டு. ஆனால் நம்ம எழும்பூர் கண் மருத்துவமனை ஆசியாவிலேயே மிகச்சிறந்த கண் மருத்துவமனையாக 1800 காலகட்டங்களில் திகழ்ந்ததுங்க. 1900 உலகத்தையே அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு கண் நோய் வந்தது. மக்கள் மத்தியில் வேகமாக பரவி திணறிட்டு இருந்தாங்க. அந்த டைமு உலக மருத்துவர்களாலேயே என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போது நம்ம சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனை மருத்துவர்களும் கிண்டி கிங் இன்ஸ்டியூட் மருத்துவர்களும் இரவு பகலாக ஆராய்ச்சி செஞ்சு இந்த நோயை உருவாக்குறது ஒரு வகையான அடினோ வைரஸ் அப்படிங்கிறத உலகத்திலேயே முதல் முறையாக கண்டுபிடிச்சி நிரூபித்தாங்க. மருத்துவ உலகிலேயே புதிராக இருந்த அந்த நோய்க்கு மெட்ராஸில் இருக்கிற மருத்துவ ஆய்வகம் முற்றுப்புள்ளி வச்சதுனால உலக மருத்துவ சங்கம் அந்த நோய்க்கு மெட்ராஸை அப்படின்னு பேர் வச்சுட்டு அங்கீகரிச்சிட்டாங்க. எப்படி நம்ம ஊரோட பேர் ஒரு நோய்க்கு வைக்கப்பட்டு இருக்கேன்னு இவ்வளோ நாள் தப்பாக நினச்சிட்டு இருந்தோம்ல. ஆனால் உண்மையிலே அது நோய்க்கான பேரே கிடையாதுங்க. அந்த நோயை கண்டுபிடிச்சி உலக மருத்துவத்திற்கே வழிகாட்டிய நம்ம மெட்ராஸ் மருத்துவர்களுக்கு பெருமை சேர்க்கிற சாதனை பெயர். எப்படி இனிமேல் மெட்ராஸை வந்தால் ஜாலியாக கூலிங் கிளாஸ் போட்டு பெருமையாக சுற்றலாம்ல. ஒரு வீட்டில் அப்பாவும் பையனும், ஏண்டா திருட்டு ராஸ்கல், சொந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சிட்ட? அப்பா, நம்ம இருக்கிறது வாடகை வீடுப்பா, அது கூடவா மறந்து போச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸு, வீடு கட்டுற கொத்தனாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே தப்பாக போச்சுடி. ஏண்டி அப்படி சொல்கிற? நல்லா தானே சம்பாதிக்கிறாரு. அது இல்லடி, ஒரு நாளைக்கு சமையல் வேலை செய்ய சொன்னால் சித்தாள் வேணுங்கிறாரு. எங்கடா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டையே காணோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாதுன்னாங்க. அதான் நாங்கள் பஸ் ஸ்டாண்டை இடம் மாற்றிட்டோம். சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.